தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம். புத்தாடை பொங்கலோடு தி சென்னை சில்க்ஸ். Let the celebrations begin. பால் குடித்த மார்பை அறுத்து பார்க்கிற வேலையை செய்கிறார்கள் என்று சொல்லி அந்த வேலையைத்தான் சீமான் தொடக்கத்திலிருந்து செய்தார். நல்லாட்சி தருகிறார் ஸ்டாலின் என்று பேசுவது, அதன் பிறகு ஓ பன்னீர்செல்வத்தை ஆதரித்து எடப்பாடி பழனிசாமியை திட்டுவது, எடப்பாடி பழனிசாமியை ஆதரித்து ஓ பன்னீர்செல்வத்தை திட்டுவது, சசிகலா அம்மையாரை போய் சந்தித்து பேசிவிட்டு எடப்பாடி பழனிசாமி குறித்து விமர்சனத்தை வைப்பது, சங்கிகள் வாட்ஸ்அப்பில் பரப்புகிற செய்தியை படித்துவிட்டு வருகிறவர் ஒருங்கிணைப்பாளர். நீங்கள் சொன்னீர்கள் அவர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் என்று. ஒரு கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளருக்கு ஒரு சராசரி மனிதனுக்கு உண்டான அறிவு இருக்க வேண்டுமா இல்லையா? இந்த சீமான் என்றைக்காவது சாவர்கர் குறித்து பேசி இருக்கிறாரா? என்றைக்காவது கோட்ஸே குறித்து பேசி இருக்கிறாரா? என்றைக்காவது ராமகோபாலன் மறைந்தாரே அவர் குறித்து பேசி இருக்கிறாரா? என்றைக்காவது அர்ஜுன் சம்பத் குறித்து பேசி இருக்கிறாரா? உன்னை போல திரைமறைவு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாரா? உன்னை போல நட்சத்திர ஹோட்டலில் போய் குடித்து விட்டு பில்லு கொடுக்காமல் ஓடி வந்து விட்டாரா பெரியார்? பெரியார் குறித்து நீ பேசுவதற்கு ஒரு யோகிதை வேண்டாமா? எங்கேயாவது ஒரு இடத்துல சீமான் சிக்கிக்கிட்ட பிறகு என்ன தெரியுமா செய்வாரு? அவருடைய மூதாதையர் சாவர்கர் வழியில சூவ நக்கிடுவார். இப்ப அண்மையில வருண்குமார் IPS விவகாரத்தையே நீங்க எடுத்துக்கங்க. என்ன செஞ்சாரு? நீ இனிமே பெரியார் எல்லாம் முன்னத்தி ஏறினா செருப்பு கழட்டி ஒண்ணு அடிச்சிருவோம் நாங்க. நீ முன்னத்தி ஏறுன்னு சொல்லிட்டு பின்னாடி விமர்சிக்க கூடாது. நீ பெரியார முன்னத்தி ஏறுன்னு சொல்லிட்டு அயோக்கியத்தனம் பண்றதுக்கு எங்க தலைவரை நீ பயன்படுத்தாத, எங்க தலைவர்களை நீ திருடாத, எங்க கவிஞர்களை நீங்க திருடாத, எங்க அறிஞர்களை நீ திருடாத, எங்க பாரதிதாசனை நீ உரிமை கொண்டாடாத. இன்னும் 3 வருஷம் கழிச்சு காம களியாட்டம் நடத்தியவன் சீமான் என்று மேடைகளில் பேசுகிற சூழல் கனியும். ஒன்னிந்திய அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பது திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம் பசீர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பெரியாரை பத்தி உயர்த்தி பேசுவதும் பின்னாடி தாழ்த்தி பேசுவதும் ஒரு வாடிக்கையா இருந்துட்டு இருக்கு. 2 வருஷத்துக்கு முன்னாடி கூட பெரியார் எங்களோட முன்னத்தி ஏர், தமிழ் பேரினத்தின் பெருமைமிகு ஆசான், பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு கிடைக்க காரணமானவர் அப்படின்னு பேசியிருந்தாரு. நேத்து உடலை சேர்ந்தா தாயா இருந்தாலும் சரி, மகளா இருந்தாலும் சரி, அக்காவா இருந்தாலும் சரி, தங்கச்சியா இருந்தாலும் சரி, நீ உடல் வச்சுக்கலாம் அப்படின்னு பெரியார் சொல்லியிருக்காரு அப்படின்னு ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க? அரசியல் அறிவு என்றெல்லாம் நான் நெடுந்தூரம் போவதற்கு தயாராக இல்லை. ஒரு சிறு பிள்ளைக்கு இருக்கக்கூடிய சாதாரண அறிவு கூட இல்லாத ஒரு அறிவிலியாகத்தான் சீமான் எப்போதுமே வெளிப்படுவார். இங்க தன்னுடைய முன்னத்தி ஏர் என்று பெரியார் குறித்து அவர் பேசியதாக சொன்னீர்கள். பெரியாரிய மேடைகளில் ஏறிதான் இந்த சீமான் என்கிற மனிதர் தமிழ்நாட்டு மக்களுக்கு அடையாளப்பட்டார். பெரியாரிய மேடைகள் இல்லை என்று சொன்னால், தந்தை பெரியாருக்கான அடையாளங்களை அவர் பேசவில்லை என்று சொன்னால், சீமான் என்கிற மனிதர் யார் என்பதே யாருக்குமே தெரியாமலேயே போயிருக்கும். அவர் உதவி இயக்குனராக இருந்தார் என்பது கூட பலருக்கு இங்கே தெரியாது. இயக்குனர்களை எல்லாம் மக்கள் தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறார்களா என்ன? இவர் என்ன பெரிய பாரதி ராஜாவா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. திரைத்துறையில் ஏதோ ஒரு மூலையில் தன்னுடைய பணியை செய்து கொண்டிருந்தவர். பெரியாரிய மேடையும் பெரியாரிய அடையாளமும் தான் அவரை தமிழ்நாட்டு மக்களிடத்திலே அடையாளம் போட்டு காட்டியது. ஆனால் இந்த கிராமப்புறத்துல சொல்வார்கள், பால் குடித்த மார்பை அறுத்து பார்க்கிற வேலையை செய்கிறார்கள் என்று சொல்லி அந்த வேலையைத்தான் சீமான் தொடக்கத்திலிருந்து செய்தார். சீமான் ஒரு புரோக்கர். அவர் எப்போதுமே அந்த வேலையை மிக சரியாக செய்பவர் தான். நீங்கள் உதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். இல்ல அவர் புரோக்கர் தான் சார். அவர் கட்சி ஒருங்கிணைப்பாளர்கள், அந்த கட்சியே புரோக்கரேஜுக்கான கட்சி தான். நான் ஏன்றதுக்கு நான் விளக்கத்தை சொல்லிடுறேன் உங்களுக்கு. நீங்க ஜெயலலிதா அம்மையாரை உயர்த்தி பேச வேண்டும் என்பதற்காக அவரிடத்திலே ஆதாயம் பெற்றுக்கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை தாழ்த்தி பேசுவது, திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறது என்று சொன்னால், காவல்துறையிடமிருந்து இவருக்கு நெருக்கடி வருகிறது என்று சொன்னால் நல்லாட்சி தருகிறார் ஸ்டாலின் என்று பேசுவது, அதன் பிறகு ஓ பன்னீர்செல்வத்தை ஆதரித்து எடப்பாடி பழனிசாமியை திட்டுவது, எடப்பாடி பழனிசாமியை ஆதரித்து ஓ பன்னீர்செல்வத்தை திட்டுவது, சசிகலா அம்மையாரை போய் சந்தித்து பேசிவிட்டு எடப்பாடி பழனிசாமி குறித்து விமர்சனத்தை வைப்பது, இதெல்லாம் எந்த மாதிரியான நிலைப்பாடுன்னு கேட்டீங்கன்னா, அப்பப்ப யாரு அவருக்கு வேலை தருகிறார்களோ, அவரை யார் பணி அமர்த்துகிறார்களோ அவர்களுடைய வேலையை இவர் செய்து கொடுக்கிற ஒரு புரோக்கராகத்தான் எப்போதுமே வெளிப்பட்டிருக்கிறார். அவருக்கென்று ஒரு நிலைப்பாடே கிடையாது, அவருக்கென்று ஒரு தத்துவமே கிடையாது. இன்னொன்று, பெரியார் குறித்து இப்போது பேசி இருக்கிறார்ல, இந்த வாட்ஸ்அப்ல சங்கிகள் பேசுற, அவர் தான் சங்கின்னா என்னன்னு புது விளக்கம் கொடுத்திருக்கிறார்ல அவரு. அந்த விளக்கத்தை வைத்துக்கொண்டு
இல்ல, நான் அதெல்லாம் சொல்ல விரும்பல சார். அவர் சொன்ன விளக்கத்தெல்லாம் நான் சொல்ல விரும்பல. எனக்கென்று ஒரு அறிவு இருக்கிறது, எனக்கென்று ஒரு பாதை இருக்கிறது, எனக்கென்று ஒரு பயணம் இருக்கிறது. எனவே அவர் பேசியதை எல்லாம் நான் பேசக்கூடாது என்பதற்காக தவிர்க்கிறேன். ஆனாலும் செய்தியை சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். இவர் என்ன பெரிய அரிஸ்டாட்டிலா சங்கி என்றால் விளக்கம் கொடுப்பதற்கு? சங்கி என்றால் என்ன என்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடைகோடி மக்களுக்கு கூட தெரியும், சங்கி என்றால் யார் என்று. இவர் புதிய விளக்கம் எல்லாம் கொடுக்க தேவையில்லை. அந்த சங்கிகள் வாட்ஸ்அப்ல ஃபார்வர்ட் பண்ணுவான்ல மெசேஜ், 2 மெசேஜ பிரதானமா ஃபார்வர்ட் பண்ணிட்டே இருப்பான். நீங்க பாருங்களேன், இந்த வாட்ஸ்அப் தோன்றிய காலத்திலிருந்து சங்கிகள் ஃபார்வர்ட் பண்ற மெசேஜ் பெரியார் குறித்து 2 செய்தியை மெசேஜா ஃபார்வர்ட் பண்ணுவான். ஒண்ணு என்ன செய்வான்னு கேட்டீங்கன்னா, வளர்த்த மகளையே திருமணம் செய்து கொண்டார்னு ஃபார்வர்ட் பண்ணுவான் ஒரு மெசேஜ். இன்னொன்று, தன்னுடைய இச்சைக்காக எந்த பெண்ணையும் பயன்படுத்த தயங்கக்கூடாது என்று பெரியார் பேசினார் என்று சொல்வான். 2க்குமான ஆதாரங்கள் எங்காவது இருக்கிறதா? மணியம்மையாரை அவர் திருமணம் செய்து கொண்டதற்கான பல்வேறு காரணிகளை பெரியார் இயக்க மேடைகளில் தலைவர்கள் பலவாறாக பேசிவிட்டார்கள். அது குறித்த விளக்கம் என்ன என்பதை பலமுறை கொடுத்தாகிவிட்டது. தமிழ்நாட்டு மக்களுக்கும் அந்த புரிதல் இருக்கிறது. இல்லை என்று சொன்னால் பெரியார் என்கிற தலைவரை தமிழ்நாட்டில் கொண்டாட முடியுமா? பெரியார் என்கிற தலைவருக்கான சிலை ஊருக்கு ஊர் நிற்க முடியுமா எழுந்து? பெரியாருடைய கொள்கைகளை பேச முடியுமா? தமிழ்நாட்டு மக்கள் என்ன அவ்வளவு புரிதலற்றவர்களாகவா இருக்கிறார்கள்? எனவே அதெல்லாம் பிரச்சனை இங்கே இல்லை. சங்கிகள் வாட்ஸ்அப்பில் பரப்புகிற செய்தியை படித்து விட்டு வருகிறவர் ஒருங்கிணைப்பாளர். நீங்கள் சொன்னீர்கள் அவர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் என்று. ஒரு கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளருக்கு ஒரு சராசரி மனிதனுக்கு உண்டான அறிவு இருக்க வேண்டுமா இல்லையா? ஒரு பிறல் மனம் கொண்டவனுக்கு இருக்கக்கூடிய அறிவு கூட இல்லாமல் பேசுகிற ஒரு மனிதராக சீமான் வெளிப்படுகிறார். அதனால்தான் அவரை புரோக்கர் என்று சொல்ல வேண்டி இருக்கிறது. நேற்றைக்கு கூட அண்ணன் கோவை ராமகிருஷ்ணன் கேட்டாரே, இதற்கான ஆதாரத்தை கொடுப்பதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? நாளை காலை 10 மணிக்கு வருகிறேன் என்று சொன்னார். நாம் இப்போது பேசிக் கொண்டிருக்கிற நேரத்தில் அநேகமாக அண்ணன் கோவை ராமகிருஷ்ணன் அவருடைய வீட்டை நோக்கி போய் கொண்டிருப்பார் என்று நான் கருதுகிறேன். நீங்கள் இதற்கு விளக்கம் சொல்வதற்கு தயாராக இருக்கலாம். பெரியார் எந்த இடத்தில் அல்லது எந்த கட்டுரையில் எந்த பத்திரிகையில் இப்படி எழுதினார் என்று சொல்வதற்கு நீங்கள் தயாரா? ஒரு செய்தியை நீங்கள் சொல்கிற போது பொறுப்புணர்ந்து சொல்ல வேண்டாமா? உங்களைப் போலவா விஜயலட்சுமியை திருமணம் செய்து கொள்வதாக சொல்லி கர்ப்பமாக்கி விட்டு ஏமாற்றி விட்டு வந்து இன்னொருவரை போய் திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சொல்லி, ஈழத்து பெண்ணை தான் திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சொல்லி பல பெண்களோடு உறவாடி விட்டு கடைசியாக காளிமுத்து மகளை திருமணம் செய்து கொண்டு அந்த அம்மையார் உங்களை பாவா பாவா என்று தெலுங்கிலே அழைப்பதையும், நீங்கள் தெலுங்கு மக்களை வெளியில் எதிர்ப்பதும், வீட்டுக்குள் தெலுங்கு மனைவியினுடைய கணவனாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற காட்சிகளையும் தமிழ்நாடு பார்க்குது சார். உங்களைப் போலே பெரியாரை நீங்கள் நினைத்துக் கொண்டீர்களா என்ன? பெரியார் ஆசாபாசங்களுக்கு அப்பாற்பட்டவர் என்று ஒருபோதும் சொல்லவில்லை. பெரியார் தன்னை சன்னியாசி என்று ஒருபோதும் சொல்லவில்லை. தன்னுடைய நிலைப்பட்டை இந்த நாட்டு மக்களுக்கு பட்டவர்த்தனமாக அறிவித்த தலைவராக பெரியார் இருந்திருக்கிறார். உன்னை போல திரைமறைவு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாரா? உன்னை போல நட்சத்திர ஹோட்டலில் போய் குடித்து விட்டு பில்லு கொடுக்காமல் ஓடி வந்து விட்டாரா பெரியார்? பெரியார் குறித்து நீ பேசுவதற்கு ஒரு யோகிதை வேண்டாமா? யார் வேண்டுமானாலும் பெரியார் குறித்து பேசலாமா? நல்லா நீங்க யோசிச்சு பாருங்களேன். தமிழ்நாட்டில் பல தலைவர்கள் குறித்து விமர்சிக்கிற இந்த சீமான் என்றைக்காவது சாவர்கர் குறித்து பேசி இருக்கிறாரா? என்றைக்காவது கோட்ஸே குறித்து பேசி இருக்கிறாரா? என்றைக்காவது ராமகோபாலன் மறைந்தாரே அவர் குறித்து பேசி இருக்கிறாரா? என்றைக்காவது அர்ஜுன் சம்பத் குறித்து பேசி இருக்கிறாரா? இன்னமும் நான் சொல்கிறேன், இவர்களுக்கெல்லாம் புரோக்கர் வேலை செய்பவராக ஒருவர் இருந்தாரே சோ ராமசாமி, அவர் குறித்து என்றைக்காவது அரசியல் களத்தில் அவர் செய்திருக்கிற புரோக்கர் வேலை குறித்து இவர் பேசி இருக்கிறாரா? நீங்கள் பார்த்ததுண்டா? இதையெல்லாம் செய்ய மாட்டார். ஏன் என்று சொன்னால், இவருடைய வழிகாட்டியாகவும் இவருக்கு பணி கொடுக்கக்கூடியவர்களாகவும் இருக்கிற நாக்பூர் கும்பலுக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும். அவர்களை ஒருபோதும் விமர்சிப்பவராக சீமான் வெளிப்பட்டதே இல்லை. சீமான் நாக்பூரினுடைய அடிவரடிதான் என்று பல நேரங்களில் பல தலைவர்கள் சுட்டிக்காட்டிய போதெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு சீமான் மீது ஒரு ஓரத்தில் இருந்த நம்பிக்கை கடந்த 5 ஆண்டுகளாக பொய்த்து போயிருக்கிறது. அவர் பேசுகிற மொழி இப்படியா பெரியார் பேசினார் எங்காவது? நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்று சொன்னால், பெரியார் சொல்லாத செய்திகளை சொன்னதாக இவர் சொல்கிறார் அல்லவா? இப்போது அவருக்கு ஒரு பதட்டம் வந்துவிட்டது. ஏன் அந்த பதட்டம் என்பதையும் நான் சொல்கிறேன். விஜய் கொள்கை வழி தலைவர் என்று பெரியாரை அறிவித்திருக்கிறார். உண்மையிலேயே விஜய்க்கு கொள்கை வழி தலைவர் தானா? பெரியார் குறித்த புரிதல் இருக்கா? அதெல்லாம் நமக்கு தெரியாது. அந்த விமர்சனத்துக்குள்ளெல்லாம் நாம போக வேண்டியில்லை. விஜய் மீதே 1000 விமர்சனங்களை வைக்கிறோம். பெரியாரை பேசுகிறேன் என்று சொல்வதால் விஜயை ஒன்றும் இங்கே நாம் கொண்டாடி விடவில்லை, அது வேறு. ஆனால் ஒரு உச்ச நட்சத்திரம் கட்சி தொடங்கியதற்கு பிறகு பெரியாரை தன்னுடைய கொள்கை வழிகாட்டி என்று அறிவிக்கிறார். அதற்கு முன்பு சீமான் என்ன தெரியுமா சொன்னாரு? இனி ஒருவய பெரியார் பேரை சொல்லிக்கிட்டு வீதிக்கு வர முடியாது சொன்னார். இதே சீமான் மேடையில் பேசினார். பெரியார் பற்றி பேசியதை இந்த சீமான் வந்ததற்கு பிறகு நிறுத்தி விட்டார்கள் என்று சொன்னார். பெரியார் பற்றி பேசியதை நிறுத்துகிற அளவிற்கெல்லாம் பெரிய அரசியல் ஆளுமையோ அல்லது அறிவோ சீமானுக்கு இல்லை என்றுதான் நான் சொல்வேன். சீமானுக்கு இல்லை என்று சொல்வதை இன்னும் 2-3 வருஷம் கழிச்சு பேச ஆளே இருக்க மாட்டீங்க, திராவிடத்தை பேச ஆளே இருக்க மாட்டீங்கன்றார் சார். திராவிடம் என்பது ஒரு சித்தாந்தம். நான் ஒண்ணே ஒண்ணு நான் சொல்றேன், நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க.
காரல் மார்க்ஸ் ஒரு தத்துவத்தை தருகிற போது வறுமையினுடைய பிடியில் இருந்தார் காரல் மார்க்ஸ். காரல் மார்க்சினுடைய மனைவி மார்பகத்தில் பால் சுரக்காமல் அவருடைய பிள்ளை மார்பை கடித்து வைத்த காயங்களை காரல் மார்க்ஸ் பார்த்திருக்கிறார். காரல் மார்க்சினுடைய மறைவின் போது 10 பேர் கூட வரல சார். ஆனால் காரல் மார்க்ஸ் இன்றைக்கு மறைந்து போயிருக்கலாம். காரல் மார்க்ஸ் தந்த தத்துவம் இன்றைக்கும் நிலை பெற்றிருக்கிறதா இல்லையா? தத்துவத்தை தந்தவர்கள் இருப்பார்கள், இல்லாமல் போவார்கள். ஆனால் தத்துவமும் கோட்பாடும் அப்படியே தான் இருக்கும். பெரியார் எந்த தத்துவத்தை இந்த மண்ணுக்கு தந்தாரோ அந்த தத்துவத்தை அண்ணா அடுத்த கட்டத்துக்கு எடுத்து வந்தார். அதிகாரம் இருந்தால்தான் அதை செய்ய முடியும் என்று அண்ணா கருதினார். அதனால் அண்ணா பெரியார் விமர்சனத்தை தாங்கிக் கொண்டார். கண்ணீர் துளி பசங்கம்பாரு. ஏனென்று சொன்னால் கண்ணீர் துளிகளோடு நாங்கள் வெளியில் வந்தோம்னு அண்ணா பேசினார். அதை வைத்துக்கொண்டு கண்ணீர் துளி பசங்கன்னு சொல்லுவாரு. கடுமையாக திட்டுவார். திட்டியதற்கு பிறகும் அதையெல்லாம் வாங்கி கொண்டு தலைவர் நாற்காலியை நான் பெரியாருக்காகவே வைத்திருக்கிறாருன்னு சொன்னாரு. நான் ஏன் இந்த தத்துவம் சாகாதுன்னு சொன்னேன்னா, மக்கள் கடவுள் இல்லைன்னு சொன்னா வேறு மாதிரியாக பார்க்கிறார்கள். அதனால் ஒரு புதிய தத்துவத்தை சொல்லணும். ஆனால் கடவுள் இல்லை என்றும் சொல்ல வேண்டும். கடவுள் இல்லை என்று சொல்வதை மக்களுக்கு வலிக்காமலும் சொல்ல வேண்டும். அதனால் தான் அண்ணா சொன்னார், ஒன்றே குலம் ஒருவனே தேவன். அண்ணா மறைந்து போனார் சார். ராஜகோபாலாச்சாரி நினைவேந்தல் கூட்டத்துல பேசுறாரு. பெரியாரையும் வைத்துக்கொண்டே பேசுறார். பெரியாருடைய சீடர் தான் அண்ணா. ஆனால் அண்ணா ஒரே தேவன் ஒரே குலம் என்று பேசிவிட்டு மறைந்திருக்கிறார். எனவே கடவுள் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு போனார் என்று சொன்னார். அடுத்து பெரியார் பேசுகிறார். பெரியார் சொன்னாரு, சாவர வரைக்கும் அது என் பிள்ளையா தான் செத்துச்சு. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொன்னுச்சு. எந்த குலம் எந்த தேவன் சொன்னுச்சா? இந்த தேவன் தான் இந்த குலம் தான் சொன்னுச்சா? இல்ல. அப்போ சாவர வரைக்கும் அது ஏன் பிள்ளையா தான் செத்துச்சுன்னா அந்த தத்துவம் நிலை பெற்றிருக்கிறது. பெரியார் சொன்ன கருத்து அதுதான். அண்ணா சொல்ற செத்து போயிடலாம்யா, நான் செத்து போயிடலாம்யா. ஆனா அந்த தத்துவம். அதற்கு அடுத்து கலைஞர், இன்றைக்கு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய மகன், அவருக்கு அடுத்து அவருடைய வாரிசு ஐயா ஆசிரியர் வீரமணி, மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வைகோ, ஐயா சுபவி, அண்ணன் கொளத்தூர் மணி, கோவை ராமகிருஷ்ணன், இப்படி தத்துவத்தை தாங்கி வருகிற தலைவர்கள் மாறி இருக்கிறார்கள். ஆனா தத்துவம் மாறி இருக்கிறதா? எந்த இடத்திலும் தத்துவம் மாறவில்லை. நீங்க பெரியார் பத்தி பேசவே முடியாதுன்னு சொல்றதுலாம் உனக்கு என்ன யோகிதை இருக்கு? நீ சொல்ல முடியுமா? இன்னும் 3 வருஷம் கழிச்சு காம களியாட்டம் நடத்தியவன் சீமான் என்று மேடைகளில் பேசுகிற சூழல் கனியும். நீங்க வேணா பாருங்க. குடித்து விட்டு பில் கொடுக்காமல் ஓடி போனவன் சீமான் என்று பேசுகிற சூழல் இப்போதே வந்து விட்டது. இப்போதே மேடைகளில் துவங்கி இருக்கிறது. எந்த அவதூறு சார்? நான் என்ன கேட்கிறேன், எது அவதூறு நீங்க சொல்லுங்க. நான் இப்ப 2 செய்தி சொன்னேன். காம களியாட்டம் நடத்திய ஒரு நிமிஷம் சார். இல்ல நம்ம நிதானமாவே பேசுவோம், பதட்டப்பட தேவையில்லை. காம களியாட்டம் நடத்திய சீமான்னு ஒரு கருத்தை முன் வச்சேன். இது அவதூறு கருத்துன்னு நீங்க சொல்லுங்க. நான் எனக்கு உண்டான செய்திகளை சொல்றேன். குடித்து விட்டு பில் கொடுக்காமல் போனவன் சீமான்னு சொன்னேன். அதற்கு உண்டான செய்தி அவதூறுன்னு நீங்க சொல்லுங்க. நான் ஆதாரத்தை சொல்றேன். நீங்க சொல்லுங்க, எதை மறுக்கிறீங்க நீங்க? பொதுவெளியில காம களியாட்டம் நடத்தினாருக்கு என்ன ஆதாரம் இருக்கு? அவர் குடிச்சிட்டு பில் கொடுக்காம போனாருக்கு என்ன ஆதாரம் இருக்கு? ஏன் சார், விஜயலட்சுமி வெளியிட்ட எத்தனை வீடியோக்களை நீங்க பார்த்திருக்கீங்க? அந்த அம்மா என்ன சொன்னிச்சு புரியலையா உங்களுக்கு? ஒரு பெண்ணினுடைய குரலை புரிந்து கொள்ள முடியாமலா தமிழ்நாடு இருக்கிறது? அந்த பெண் என்ன செய்தியை பட்டவர்த்தனமாக இந்த நாட்டு மக்களுக்கு சொன்னா. சரி, நீங்க காம களியாட்டம் நடத்தல, உங்களுக்கும் விஜயலட்சுமிக்கும் தொடர்பே இல்லை, அந்த அம்மா உங்க மீது அவதூறு பரப்புது. எதுக்கு சார் மாசம் மாசம் காசு கொடுத்தீங்க? அந்த அம்மாவுக்கு எதுக்கு சார் காசு கொடுத்தீங்க? காம்பன்சேஷன் மணின்னு ஒண்ணு கொடுத்தீங்களா இல்லையா? இல்லைன்னு சொல்லுங்க. சீமான பேங்க் ரெக்கார்டோட நான் நிரூபிக்கிறேன். இதே ஒன் இந்தியா அரசியல்ல நம்ம பேசுவோம். சீமான் பணம் கொடுத்ததுக்கான பேங்க் ரெக்கார்டை நான் வெளியிடுறேன் சார், இல்லைன்னு அவர் சொல்லுங்க சார். 1. 2வது, குடித்து விட்டு பில் கொடுக்கல, சேலத்துல இருந்து ரெக்கார்டு எடுத்து அனுப்பிடுமா? குடிச்சிட்டு பில்லு கொடுக்காம ஓடி போய் நைட்டோட நைட்டா பில்லு அது மாவட்ட நிர்வாகிகளுக்கு போய் மாவட்ட நிர்வாகிகள் அவமானப்பட்டு போய் 3 நாள் ஹோட்டல் நிர்வாகம் மாவட்ட நிர்வாகத்தை விரட்டி அதன் பிறகு அவர்களை பணம் கொடுக்க வைத்து அந்த மாவட்ட நிர்வாகம் இப்போது அடியோடு கலைக்கப்பட்டிருக்கு. அந்த மாவட்ட நிர்வாகம் கலைக்கப்பட்டதுக்கு பொது ஒழுங்கு இல்லாமல் அண்ணன் நடந்து கொண்டதற்கு பிறகு இனிமேல் எங்களால் இந்த சேலம் மாவட்டத்தில் இந்த கட்சியையோ அண்ணனுடைய பெயரையோ சொல்ல, அந்த கட்சியினுடைய நிர்வாகி சொன்ன ஸ்டேட்மெண்ட் இது, அண்ணனுடைய பெயரையோ சொல்ல முடியாத நிலைமையில் நாங்கள் இருக்கிற காரணத்தால் இனிமேல் நாங்கள் இந்த இயக்கத்தில் பயணிக்க விரும்பவில்லைன்னு சென்னை பிரஸ் கிளப்புக்கு பேட்டி கொடுத்துட்டு போயிருக்காங்க சார் அந்த நிர்வாகிகள். இன்னைக்கும் ஊடகங்கள்ல அந்த பேட்டி காண கிடைக்குது. எது பொய்ன்னு நீங்க சொல்றீங்க? நீங்க பெரியார் குறித்து சீமான் பேசிய கருத்து பொய்ன்னு சொல்லுங்க. பெரியார் குறித்து சீமான் சொன்னது அவதூறுன்னு சொல்லுங்க. பெரியார் குறித்து சீமான் பேசியது கடந்தெடுத்த புரோக்கர் வேலையை பார்க்கிற சீமானுக்கு வாய் கொழுப்படுத்து பேசினார்னு சொல்லுங்க. நான் பேசிய கருத்து அவதூறு என்று சொன்னால் நான் ஆதாரங்களை வெளியிட தயார். அண்ணன் கேட்டார்ல கோவை ராமகிருஷ்ணன், நேத்து சொன்னார்ல, டைம் பிக்ஸ் பண்ணார்ல, நீ சொல்லு எந்த இடத்துல பெரியார் சொன்னாரு சொல்லுன்னார்ல. உண்மையிலேயே துணிச்சலும் தெம்பும் திராணியும் இருக்கும் என்று சொன்னால் நீ ஆதாரத்தை வெளியிடு. சீமான நாங்க கேட்கிறோம். திராவிட இயக்கத்தை சார்ந்திருக்கிற
கோடிக்கணக்கானவர்கள் நாங்கள் கேட்கிறோம், நீ சொல்லு, ஆதாரத்தை கொடு. பெரியார் இப்படி பேசியதற்கு ஒரே ஒரு ஆதாரம். இந்த சங்கிகள் தொடக்கத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருப்பான், பாப்பானையும் பாம்பையும் பார்த்தா பாம்பை விட்டுட்டு பாப்பானை அடின்னு பெரியார் சொன்னார்னு. ஒரு இடத்துல கூட பெரியார் அப்படி சொல்லல சார். பெரியாரை போற ஒரு ஜனநாயகவாதியை இந்த உலகத்துல நீங்க பார்க்கவே முடியாது. எங்கல்ஸ், மார்க்ஸ், லெனின், ஸ்டாலின், இப்படி எத்தனையோ தத்துவத்தின் தலைவர்கள் இந்த உலகத்துல அடையாளப்பட்டு போயிருக்கிறாங்க. அடிமை இனத்தின் விலங்குடிப்பதற்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொண்ட ஆபிரகாம் லிங்கனை கூட இந்த இந்த ஊர் பார்த்திருக்கு, இந்த மக்கள் பார்த்திருக்கிறாங்க. ஆனா போலீஸ்காரன் அடிச்சா அவன் வேலையை செய்யறான், நீ அடி வாங்கிக்க, போலீஸ்காரன் சண்டை பிடிக்காதன்னு சொன்ன ஒரே தலைவர் பெரியார் தான் சார். போலீஸ்காரன் ஜனநாயக முறையில அவன் வேலையை அவன் செய்யறான், அவன் அடிக்கத்தான் செய்வான், அது அவனோட வேலை. அதுக்காக நீ அவனை போய் சண்டை போட்டுக்கிட்டு நிக்காத. அவன் அடிச்சா அடி வாங்கிக்க, அடியை எப்படி வாங்கிக்கணும், நெஞ்சுக்கு நேரா வாங்கிக்காத, ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்தும், திரும்பி உடலை திருப்பி புட்டத்தில் வாங்கி அடியை வாங்கிக்கலான்னு சொல்லி அடி வாங்குறதுக்கு ட்ரைனிங் கொடுத்த தலைவர் சார் பெரியார். அவரை போன்ற ஒரு ஜனநாயகவாதியை பார்க்க முடியாது சார். அவர் குறித்து நீ அவதூறு பேசுறிய. ஆனால் ஒன்றே ஒன்று, இதுவரை சீமான் இப்படியெல்லாம் பெரியார் குறித்து பல அவதூறுகளை பேசிவிட்டு நடமாடினார். இனி சீமான் பெரியார் குறித்து பேசிவிட்டு நடமாட முடியாது என்கிற சூழலை தமிழ்நாட்டில் உருவாக்குகிற நேரம் நெருங்கிவிட்டது. அந்த சூழலுக்காகத்தான் சீமான் இப்படியெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். இனி சீமானால் நடமாட முடியாது என்கிற சூழலை பெரியாரிய இயக்கங்கள் உருவாக்குவார்கள். அதற்கான காலம் கனிந்து விட்டது. ஆர்எஸ்எஸ் பாஜக காரங்க பேசுறாங்க, அவதூறு பரப்புறாங்க அப்படின்னா அது ஒரு சித்தாந்த போர்னு வச்சுக்கலாம். சீமான் வந்து பெரியாரிய மேடைகளே வளர்ந்தவர், அவருக்கு வந்து எது உண்மை எது பொய்ன்றது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரியான சூழல்ல ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வர சமயத்துல, இதுக்கு முன்னாடி ஒரு தடவை அருந்ததியரை பத்தி பேசி சர்ச்சையாச்சு, இப்போ ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் சமயத்துல பெரியாரை பத்தி பேசுறாரு அப்படின்னா ஒரு நோக்கம் என்ன நினைக்கிறீங்க சார்? எப்போதுமே ஒரு பிரச்சனை வருகிற போது சீமான களத்துல இறக்கும் சார் நாக்பூர். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். அந்த பிரச்சனையினுடைய வீரியத்தை குறைப்பதற்காக, அந்த பிரச்சனையினுடைய செய்தி பேசுபொருள் ஆகாமல் இருக்க வேண்டும்ங்கிறதுக்காக இந்த ஸ்பாயிலர்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. அந்த ஸ்பாயிலர் யாருன்னு கேட்டா இந்த புரோக்கர் பையன் தான் அந்த ஸ்பாயிலர். ஏன் நான் இதை சொல்றேன்னா, இப்ப இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய விவகாரம் சட்டமன்றத்தில் கொழுந்து விட்டு எரிகிறது. நேற்றைக்கு பேச வேண்டிய அவசியம் என்ன? பெரியார் குறித்து நேற்றைக்கு பேச வேண்டிய அவசியம் என்ன? நேற்றைக்கு சட்டமன்றத்தில் பல்கலைக்கழக விவகாரத்திற்கு இதுவரை பேசாமல் இருந்த, இதுவரை கனத்த அமைதியோடு இருந்த, நாகரிகத்தோடு நகர்ந்த முதலமைச்சர் நேற்றைக்கு பேசினார். நேற்றைக்கு பேசிய பிறகு ட்ரெண்டே வேற மாதிரி மாறிடுச்சு சார். முதலமைச்சர் சொன்ன கருத்து தான் பிரதானமாக பேசப்பட்டது. யார் அந்த சார்னு எவனும் பேசல நேற்று. யார் அந்த சார்னு கேட்டவன்லாம் வாயை திறந்து பேச முடியல. முதலமைச்சர் சம்மட்டி அடி கொண்டு நேற்று சட்டமன்றத்தில் அடித்து விட்டார். இப்ப இந்த செய்தி பேசு பொருளாகாமல் தடுக்கணும். அடுத்து நாக்பூரோட ப்ராஜெக்ட் என்ன? சீமானை எதையாவது சொல்ல முடியா, அது மூலமா தமிழ்நாட்டுல வேற ஒரு செய்தி டைவர்ஷனுக்கு வந்துடும். அந்த டைவர்ஷனை வச்சு அதை பார்த்துக்கலாம். முதலமைச்சர் சொன்ன கருத்து எடுபடாமல் போயிடும். இதனாலதான் நேற்றைக்கு சீமான் திடீரென பெரியார் குறித்து பேசினார். இப்போ உங்களுக்கு புரியுதா? சீமான் எப்போதுமே ஒரு கருவிதான் சார். சீமான் ஒரு புரோக்கர். அந்த புரோக்கருக்கு என்ன வேலை செய்யறாங்களோ, போய் நீ டி நகர்ல 2 வீடு இருந்தா பாத்துட்டு வந்து சொல்லுன்னா அந்த புரோக்கர் போய் டி நகர்ல இருக்கிற வீட்டை பாத்துட்டு வந்து சொல்லுவான். அசோக் நகர்ல போய் பாத்துட்டு வந்து சொல்லணும்னா, ஆமா சார், அந்த வேலையை தானே சார் அவர் செய்யறாரு. அந்த வேலையை செய்யறார். அதனால தான் சொல்கிறேன், அவர் புரோக்கர் வேலையைத்தான் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு முன்னால் நாக்பூரில் இருந்து கொடுக்கப்பட்ட தகவல் என்ன? ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு கட்சியை சசிகலா கைப்பற்றுகிறார். சசிகலா கைப்பற்றினால் என்ன நடக்கும் என்பதை தமிழ்நாட்டில் இருந்து அறிந்தவர்கள் பலரும் தெரிந்து வைத்திருந்தார்கள். அதனால ஒரு பேச்சுவார்த்தையை சசிகலாட்ட போய் நடத்துறதுக்கு நாக்பூர் அனுப்பிச்சுதான் இவர் போய் பேச்சுவார்த்தையை நடத்தினாரு. நான் வேணா பேசட்டுமாமா, பேசி சமாதானம் செஞ்சு வைக்கட்டுமாமான்னு கேட்டேன். இருக்கட்டும் சீமான், பாத்துக்கலான்னு என்ன சொன்னாங்க. சொன்னாரா இல்லையா? இந்த வேலையை யார் சொல்லி அவர் செய்தார்? அவருக்கு என்ன அதிமுகவின் மீது அப்படி ஒரு அக்கறை? அதிமுக என்ன அவருக்கு கொள்கை வழிகாட்டியா? அதிமுக மீது உங்களுக்கு என்ன சார் அக்கறை? நீங்க ஏன் போனீங்க? நாக்பூர் சொல்லி அனுப்பியது. உங்களுக்கு கொடுத்த புரோக்கர் வேலையை செய்வதற்காக நீங்கள் போனீர்கள். அதுதான் விஷயம். தொடர்ந்து நீங்கள் செய்திருக்கிற அரசியல் நிலைப்பாடுகள் என்ன? தனித்து போட்டி என்று சொல்வதன் மூலமாக இளம் தலைமுறை வாக்காளர்களினுடைய வாக்குகளை அறுவடை செய்து அந்த வாக்குகள் திமுக தலைமையிலான அணிக்கு கிடைக்கக்கூடாது என்று நாக்பூர் கொடுத்த வேலையை புரோக்கராக இருந்து நீங்கள் செய்தீர்கள். ஒவ்வொரு முறையும் நாக்பூரில் இருந்து என்ன கொடுக்கப்படுகிறதோ பணி, அந்த பணியை செய்து முடிக்கிற புரோக்கராகத்தான் எப்போதுமே வெளிப்பட்டிருக்கிறார் சீமான். ஒரு இடத்தில் கூட நாக்பூரினுடைய பணியை அவர் தட்டி கழித்ததே கிடையாது. எப்போதும் நாக்பூர் பணியை செய்கிற ஒரு மனிதனாகத்தான் சீமான் வெளிப்படுகிறார். இப்போதும் அப்படியே வெளிப்பட்டிருக்கிறார். நேற்றைக்கு முதலமைச்சர் பேசிய விவகாரம் தமிழ்நாட்டில் காட்டுத்தீ போல் பரவியது. இதுவரை அண்ணாமலை போன்றவர்கள்
எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள் இன்னும் சொல்கிறேன், ஆளுநரினுடைய கனத்த மௌனத்துக்கு பின்னால் ஏதோ ஒரு மர்மம் இருக்கிறது என்று கருதி கொண்டிருந்தார்களே, அந்த மர்மத்தை நேற்று உடைத்தெறிந்து ஆளுநர் பக்கம் இருக்கக்கூடிய எல்லா வகையிலான தவறுகளையும் சுட்டி காட்டுகிற வகையில் நேற்றைக்கு முதலமைச்சரினுடைய சட்டமன்றத்தினுடைய உரை என்பது அமைந்தது. இப்ப எல்லாரும் கூண்டோட சிக்கிட்டான். யார் அந்த சார், யார் அந்த சார்னு சொல்லி திமுக பக்கம் திருப்பலான்னு நினைச்சு அரசியல் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனா இனிமேல் அரசியல் செய்ய முடியாது என்பதற்கு நேற்றைக்கு முதலமைச்சருடைய உரை சான்றாக அமைந்ததற்கு பிறகு வேறு வழி இல்லாமல் சீமானை திடீரென களத்தில் இறக்கி இப்ப டேக் டைவர்ஷன் எடுக்க விட்டுருக்கானுங்க. அதனால இந்த புரோக்கர் டேக் டைவர்ஷனுக்கு போர்டு மாட்டிட்டு நிக்குது நேத்துல இருந்து. இப்போது இதுதான் பிரச்சனை. நீங்க என்னதான் இவர் புரோக்கர் பேசினாலும் இல்லை என்று நீங்க என்னதான் பேசினாலும் சீமானை பார்த்து காவல்துறை அஞ்சுதா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுப்புறாங்க. கலைஞர் சிலையை உடைப்பேன், பேனா சிலை வச்சா உடைப்பேன் அப்படின்றாரு. ஒரு பர்டிகுலர் வார்த்தையை பயன்படுத்தி நான் சொல்றேன், முடிஞ்சா கைது பண்ணி பாரு அப்படின்னு சொல்றாரு. இப்ப பெரியாரை பத்தி பேசுறாரு. இப்படி எவ்வளவு விஷயங்கள் தொடர்ச்சியாக நடந்தாலும் சீமானத்தோட காவல்துறை அஞ்சுது அப்படின்ற ஒரு இதையும் சொல்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? சீமானத்தோட காவல்துறை எல்லாம் அஞ்சினது இல்ல. நீங்க இந்த வடிவேலு படத்துல பாத்தீங்கன்னா, டே என்னையும் கைது பண்றா, நான் இந்த ஏரியால ரவுடின்னு ஃபார்ம் ஆயிட்டேன்டா, டே நீ யாரா கோமாளி, உன்னை ஏன்டா கைது பண்ணணும்னு கேட்பாங்கல்ல, அந்த மாதிரிதான். நான் வந்து ஒரு தலைவர்னு ஃபார்ம் ஆயிட்டேங்க, நான் புரோக்கர் இல்லைங்க, என்னையும் கைது பண்ணி ஜெயில வைங்கன்னா காவல்துறை என்ன சொல்லுது, நீ ஒரு புரோக்கரா, உன்னை ஏன்டா நாங்க கைது பண்ணிட்டு போனோம், நீ பேசுறதுக்கு செய்திகளை யார் உனக்கு தருகிறார்களோ அவர்களே நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம், உன்னை நாங்க கைது செய்ய வேண்டியது இல்லைன்னு சொல்லுது. ஆனாலும் எங்கேயாவது ஒரு இடத்துல சீமான் சிக்கிக்கிட்ட பிறகு என்ன தெரியுமா செய்வாரு, அவருடைய மூதாதையர் சாவர்கர் வழியில ஷூவை நக்கிடுவார். இப்ப அண்மையில வருண்குமார் ஐபிஎஸ் விவகாரத்தையே நீங்க எடுத்துக்கங்க. என்ன செஞ்சாரு, போட்டு பாப்போன்றாரு. வள்ளுவர் கோட்டை இவ்வளவு மேடை, பெரிய இல்ல ஆளான்றாரு. இல்ல, அதெல்லாம் அதெல்லாம் எப்ப சொன்னாரு, அதெல்லாம் எப்ப சொன்னாரு, சந்திக்கிறதுக்கு ஆள் அனுப்பி வரமாட்டேன்னு சொன்னதற்கு பிறகு, பேச்சுவார்த்தைக்கு ஆள் அனுப்பி அவர் பேச்சுவார்த்தைக்கு உடன்படலைன்னு சொன்னதற்கு பிறகு சிச்சி இந்த பழம் புளிக்குங்கிற கதையா? அப்ப பேச்சுவார்த்தைக்கு ஆள் அனுப்பிச்சீங்களா இல்லையா? ஒரு காவல்துறை அதிகாரி சொல்றாரு, அவர் மீது வழக்கு தொடுக்க வேண்டியதானே? ஏன் சார் நீங்க வழக்கு தொடுக்கல இது வரைக்கும்? அவர் சட்டையை சொன்னது கழட்டி பொய். வச்சுட்டு வாங்குறாரு. இல்ல சார், நான் கேட்கிறேன், அவர் சட்டையை கழட்டி வச்சு, இது ஒரு கேவலமான ஸ்டேட்மெண்டா இல்ல? சட்டையை கழட்டி வச்சுட்டு வான்னு சொல்றது, அவர் திரும்பி நீ பேண்ட்டை கழட்டி வச்சுட்டு வான்னு சொன்னா என்ன செய்வ நீ? என்ன கேவலமா இல்ல இதெல்லாம்? காவல்துறையினுடைய அதிகாரி என்பதற்காக நீ சட்டையை கழட்டி வச்சுட்டு வான்னு சொல்ற. காவல்துறை அதிகாரியாக இல்லாத எத்தனையோ பேர் உன்னை நோக்கி கேள்வி எழுப்புறாங்களா, அவங்க எல்லாம் என்ன சொல்லுவோம்? ஒரு மோசமான அணுகுமுறையில பேசக்கூடாது, நான் இதை விட மோசமான அணுகுமுறையில பேச வேண்டிய சூழல் வந்துடும். நான் என்ன கேட்கிறேன், அந்த காவல்துறை அதிகாரி பொய் சொல்லிட்டார்ல சார், நீ உண்மைதானே சார் சொல்ற, நீதிமன்றத்துக்கு வா, அவதூறு வழக்கு தொடுக்க வேண்டியது தானே, மான நஷ்ட வழக்கு தொடுக்க வேண்டியது. மானம் ஒண்ணு இருந்தா தானே மானத்துக்கு நஷ்டம் வந்துட்டதா வழக்கு தொடுக்க. மானமே தான் கிடையாது, அப்புறம் எங்க இருந்து மானத்துக்கு நஷ்டம் வந்துட்டதா நீ வழக்கு தொடுக்கிறது? இதெல்லாம் நீதிமன்றம் என்று ஒன்று இருக்கிறதா இல்லையா? நீதிமன்றத்தில் படியேறி நியாயம் கேட்க வேண்டியது தானே. ஏன் நீ கேட்பதற்கு அஞ்சுற? அவர் ஆதாரங்களை வெளியிட்டுருவார்னு பயப்படுற. நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், இதே வருண்குமார் ஐபிஎஸ் கடுமையான வார்த்தைகளால் வள்ளுவர் கோட்டை மேடையில் பேசினியா இல்லையா? பேசி முடித்து விட்டு மறாவது நாள் பத்திரிகையாளர் சந்திப்புல நீ என்ன சொன்ன? அந்த அதிகாரி மீது எனக்கு மதிப்பு இருக்கிறது, நான் அவர் குறித்து தவறாக பேசவில்லை, யாரோ கட்சியில இருக்கிறவன் ஒருத்தன் பேசிட்டான்றதுக்காக என்ன தவறாக நினைக்கிறாரு அந்த அதிகாரி, நான் வந்து அவரிடத்துல விளக்கம் சொல்ல விரும்புறேன், நான் அப்படியெல்லாம் செய்யல, பம்முனியா இல்லையா? காலில் விழுந்தியா இல்லையா? ஸ்டேட்மெண்ட் இருக்கு, ரெக்கார்டு இருக்கு, எல்லா மீடியாஸ்லயும் வந்திருக்கு. நீ பேசின செய்தி எடுத்து வெளியில விட்டுறலாம் இப்ப கூட தேவைப்பட்டா. இப்படியெல்லாம் பம்ப வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சுன்னு நான் கேட்கிறேன். அப்போ காவல்துறை நடவடிக்கை எடுத்துருவாங்கன்னா, காவல்துறை காலில் போய் விழுந்தா எந்த காவல்துறை சார் நடவடிக்கை எடுக்கும்? அடடா இவன் தாங்க செத்த பாம்பா போயிட்டாங்க, எதுக்கு இப்ப செத்த பாம்பை போய் அடிக்கிறீங்கிற ஒரு கதை இருக்குல்ல. இன்னொன்னு, கைது செய்தா அதை வச்சு அரசியல் செய்யலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரு சீமான். நானும் கைதாயிட்டேன், நானும் ரவுடி தான் அப்படின்னு ஃபார்ம் ஆயிரலாம்னு நினைக்கிறாரு. அதற்கான வாய்ப்பை இதை இப்படியும் பார்க்கலாமா? நமக்கு தொடர்ச்சியா ஆடியோ வீடியோன்னு ஏதாவது வெளியிட்டே இருக்காங்க, உளவியல் ரீதியா நம்மளை வந்து டார்ச்சர் பண்றாங்க, நாம் தமிழர் வந்து நிர்வாகிகள் வந்து சாரசாரியா வந்து வெளில போறாங்க, அதுக்கு திமுக தான் காரணம், நம்ம ஆடியோ வீடியோ வெளியிடறதுக்கும் திமுக தான் காரணம், அதனால வந்து இந்த திமுக மீதான எதிர்ப்பை வந்து பெரியார் மீதான எதிர்ப்பா வந்து முன்வைக்கிறாரா? நீ ஏன் பேசுன? அதுக்கு பெரியாரா காரணம்? நீ ஏன் சார் பேசுறீங்க? நான் என்ன சொல்றேன், மேடையில் நான் ஒரே ஒரு செய்தி சொல்றேன். மேடையில் குடிக்கு எதிராக, மதுவுக்கு எதிராக பேசிவிட்டு மதுவை குடிக்காமல் இருப்பதுதான் அண்ணா அறம். நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை நல்லா கவனிச்சுக்கோங்க. மேடையில் மதுவுக்கு எதிராக பேசிவிட்டு மேடையை விட்டு இறங்கியதும் மது அருந்தாமல் இருப்பதுதான் அண்ணா அறம். ஆனால் நீங்கள் மது அருந்தாமல் இருக்கிறீர்களா என்பதை உங்களை நோக்கி நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் என்று ஒரு தம்பி கடிதம் எழுதினாரா? அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னா, சீமான் மேடையில மதுவுக்கு எதிராக பேசுவாரு, ஸ்டேஜை விட்டு கீழே இறங்கணும்னா ஸ்டேஜுக்கு பின்னாடி போய் கோட்டர் அடிச்சுட்டு கார்ல போய் படுத்துருவாருன்னு அர்த்தம். அப்படித்தானே அர்த்தம்? இதுவரை சீமான் மறுத்ததுண்டா? சீமானோடு நெருங்கிய தொடர்புடையவர்கள் சீமான் குடிக்க மாட்டாருன்னு சொல்லுங்க.
ஏன் நான் இதை சொல்றேன்னா, குடிபோதை தலைக்கு ஏறியதற்கு பிறகு கண்டமேனிக்கு போனை போட்டு பேசுறது. போனை வைடா அப்படின்னு பேசினாரா ஒருத்தட்ட? பேசினாரா இல்லையா சார்? பேசினவர் அவரு தானே சார். பேசுனது அவருதான்னு ஒத்துக்கிட்டாரு. அவர் மேடையிலேயே பேசுனதை ஒத்துக்கிட்டாரு. அப்புறம் ஒரு மகளிர் நிர்வாகி, பெண் நிர்வாகியை பார்த்து நீ என்ன என்னவோ வார்த்தைகள் எல்லாம் சொன்னார். நான் அந்த வார்த்தைகள் எல்லாம் என்ன பயன்படுத்த சொல்லுங்க, விரும்பல. என்ன வேணாலும் இல்ல, சொல்லுங்க. நான் அதெல்லாம் சொல்லல சார். என் தகுதி கருதி நான் அதெல்லாம் சொல்ல விரும்பல. ஆனா மேடை ஏறின பிறகு நீ அதை மறுத்தியா? இல்ல, நான் எப்ப வேணா சொல்லுவேன், நான் உசுரும்பேன் மசுரும்பேன் எல்லாத்தையும் சொல்லுவேன்னு நீ சொன்ன. அப்போ எல்லாத்தையும் நீனே அக்னாலேஜ் பண்ணிருக்க. நீ பேசுனதுனாலதான் ஆடியோ வெளியில வருது. ஏன் மற்ற தலைவர்கள்லாம் அப்படி பேசுறது இல்லையே? எல்லோரும் ஒரு மாதிரியாகத்தானே வெளிப்படுகிறார்கள், இரு மாதிரியாக வெளிப்படுவதே இல்லையே. ஏன் மற்ற நிர்வாகிகளை ஒருமையில பேசுற காட்சிகள்? இப்ப ராமதாஸ் தன்னுடைய கட்சி நிர்வாகிகளை மேடையிலேயே பேசுறார் சார். அது அவருடைய நிலைப்பாடு. அவர் அப்படிப்பட்ட தலைவர் தான் என்பது நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும். நான் சொல்றதை கேட்கிறதா இருந்தா இந்த கட்சியில இரு, இல்லையா இது என்னுடைய கட்சி, நீ வெளியே போலாம். இது ராமதாஸினுடைய நிலைப்பாடு. பட்டவர்த்தனமாக பேச. இப்ப ராமதாஸ் போன்ல பேசின ரெக்கார்டை வெளியில வெட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்னும் பெரிய சங்கடம் ஒண்ணும் இல்லை. அதுதானே ராமதாஸ் மேடையில பேசணும். ஆனா நீ மேடையில் வேறு மாதிரியாக பேசிவிட்டு, மேடையில் பெண் சுதந்திரம் பேசுவது, பெண் விடுதலை பேசுவது, பெண் நிர்வாகியை ஒருமையில் போன்ல பேசுறது, மேடையில் மதுவுக்கு எதிராக பேசுவது, போன்ல மது அருந்தி விட்டு கண்டமேனிக்கு பேசுவது, மேடையில் பொது நாகரிகம் பேசுவது, பொது ஒழுங்கு பேசுவது, சுய ஒழுக்கம் பேசுவது, மேடையை விட்டு இறங்கிய பிறகு தகாத வார்த்தைகளால் பேசுவது, இப்படி எல்லாம் பேசுறதுனாலதானே ஆடியோ வெளியில வருது. இதுக்கும் பெரியாருக்கும் என்ன சம்பந்தம்? நீ ஏன் பெரியார் குறித்து பேச வேண்டிய அவசியம்? சார் ஒண்ணும் இல்ல சார். பெரியார் என்கிற பிம்பத்தை இப்போது தனக்கு பின்னால் வந்த யாரும் பின்பற்ற மாட்டார்கள்னு இந்த சீமான் சொல்லிக்கிட்டே இருந்தார். சொன்னாரா? இனிமே பெரியாரை ஒரு ரூபாய கொண்டாட மாட்டான்னு சொன்னார். ஆனா இப்ப என்ன நிலைமை? பெரியாரை தனக்கு பின்னால் வந்த ஒரு உச்ச நட்சத்திரமாக இருக்கிற விஜய் கொண்டாடுவதற்கு தயாராகிவிட்டார். மேடையிலேயே அறிவிக்கிறார், அவருடைய படங்களை பயன்படுத்துகிறார். பெரியாரினுடைய திடலுக்கு வந்ததுதான் அவர் அரசியல் ரீதியாக மேற்கொண்ட ஒரே பயணம். நீங்க விஜயினுடைய அரசியல் பயணத்துல ரெக்கார்டு இப்ப வரைக்கும் எடுத்து பாத்தீங்கன்னா, பெரியார் திடலுக்கு வந்தது மட்டும்தான் விஜயினுடைய அரசியல் பயணம். வேற எந்த அரசியல் பயணமும் விஜய் கிட்ட கிடையவே கிடையாது. எல்லாமே பனையூர் பங்களாலே முடிஞ்சு போச்சு. பெரியார் திடலுக்கு வந்தது மட்டும்தான் வெளியில வந்தது. அப்போ பெரியாரை அந்த அளவுக்கு மதிக்கிறாருன்னு வெளியில ஒரு பார்வை இருக்குல்ல, இதை என்ன செய்யறதுன்றதுதான் இப்ப பெரிய ஆபத்தாயிடுச்சு. ஏன்னா கொத்து கொத்தாக வெளியேறுகிறார்கள்னு நீங்க சொன்னீங்கல்ல, கொத்து கொத்தா வெளியேறவன் எல்லாம் எங்க போறான்னு நீங்க பாத்தீங்களா? நேரா விஜய் கட்சிக்கு தான் போறான், விஜய் கிட்ட தான் போறான். இவருக்கு கிடைக்கக்கூடிய புதிய வாக்காளர்களினுடைய வாக்குகளையும் விஜய் தான் அறுவடை செய்ய போகிறார்னு புள்ளி விவரங்கள் சொல்லுது. 18 வயது நிரம்பி இருக்கக்கூடிய இளைஞர்கள், இளம் பெண்களினுடைய வாக்குகளை இதுவரை சீமான் பெற்று வந்தார். அதுதான் அந்த 3%, 4%, 6%. அந்த வாக்குகளை இப்போது விஜய் குறிவைத்து விட்டார். எனவே இனிமேல் பெரியாரை நாம் இப்படியாவது பேசி இது போல அவதூறு பரப்பிட வேண்டும் என்பதற்காக விஜய் மீது இருக்கிற கோபத்தை தான் வெளிப்படுத்துகிறாரே தவிர, திமுக தொடர்ந்து தன்னுடைய பணியை செய்துகிட்டு இருக்கு சார். திமுக சீமான் எல்லாம் ஒரு பெரிய பொருட்டாக கருதுவதே இல்லை. சவால் விடுறாரு, மேடை போட்டு பார்ப்போம், காசு கொடுக்காம வரட்டும் ஆட்கள், உனக்கு யாருக்கு கூட்டம் கொடுக்குதுன்னு பார்ப்போம், ஸ்டாலினுக்கா எனக்கான்னு பார்ப்போன்றாரு. மேடை போட்டு பேசுறதுக்கு நான் ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நமிதாவை கூப்பிடுவோம் மேடை போடுறதுக்கு, எத்தனை ஆயிரக்கணக்கான பேர் கூடுறாங்கன்னு பார்ப்போமா? இந்த பிரியாமணின்னு ஒரு நடிகை இருந்தாங்கல்ல, அவங்கள ஒரு நகை திறப்பு விழாவுக்கு கூப்பிட்டுருந்தாங்க மதுரையில. அந்த அம்மா வந்திருந்தது. நானும் அந்த நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன். நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, 50,000 பேர் திரண்டு இருந்தாங்க பிரியாமணியை பாக்குறதுக்கு. இப்ப பிரியாமணி சேலஞ்ச் பண்ணா, மேடை போட்டு பார்ப்போம், காசு கொடுக்காம எனக்கு கூட்டம் கொடுதா சீமானுக்கு கூட்டம் கொடுதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொன்னா, நீங்க சீமானை விட பெரிய ஆள் பிரியாமணின்னு ஒத்துக்குவீங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் சீமானோட பிரியாமணி பெரிய ஆள் தான். அவங்க உச்ச நட்சத்திரமா இருந்தாங்க. நீ ஒரு நட்சத்திரமாவும் இல்லை, அது வேறு செய்தி. கூட்டம் கூடுவதாலேயே காசு கொடுக்காமல் கூட்டம் கொடுத்து, திமுக காசு கொடுத்து தான் கூட்டம் கூடுதுன்னு நீ சொல்லு, நீ நிரூபிச்சு காட்டு. நான் என்ன கேட்கிறேன், நீ ஒரு அரசியல் கட்சி நடத்துறல்ல, காசு கொடுக்காம ஓட்டு வாங்கிருன்னு சேலஞ்ச் பண்றல, ஏன் அந்த காசு கொடுக்கும்போது நீ தடுக்கல? நீ தடுத்து நிறுத்தலாம்ல. உனக்கு தெம்பும் திராணி இருந்தா நீ களத்துல தடுத்து நிறுத்து. உண்மையிலேயே ஜனநாயகத்தின் மீது உனக்கு அக்கறை இருக்கும்னு சொன்னா, காசு கொடுக்குறவன் யாருன்னு உனக்கு தெரியுது இல்ல, கண்டுபிடிக்கிறீங்கல்ல, ஒரு ஆளை போட்டு தடுத்து நிறுத்து. சங்கரங்கோயில்ல காசு கொடுக்குறாங்க சார். இடைத்தேர்தல்ல அதிமுக காசு கொடுக்குது. காசு கொடுக்கறத தடுத்து நாங்க நிறுத்தி இருக்கோம் மதிமுக இருக்கும்போது. மதிமுக இடைத்தேர்தலை சந்திச்சது, சட்டமன்ற தேர்தலை புறக்கணிச்சுட்டு காசோட ஆட்களை பிடிச்சு காவல்துறை இடத்துல ஒப்படைச்சோம். ஒரு தொகுதியிலேயே எங்களால அப்படி செய்ய முடியும்னா, 234 தொகுதியில நீ தேர்தலில் போட்டியிடுறல, உன்னால செய்ய முடியுமா முடியாதா? ஒரு 10 இடத்துல ஆட்களை பிடி, திமுக காரங்க தான் பணம் கொடுத்தாங்க சொல்லு, நிரூபி பார்ப்போம். எந்த இடத்துலயும் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கறத ஆதாரத்தோட நிரூபிக்க முடியாத சீமான் தான் காசு கொடுத்து ஓட்டு வாங்குறான், காசு கொடுத்து ஓட்டு வாங்குறான், காசு கொடுத்து ஓட்டு வாங்கினா
ஜெயிக்க முடியும்னா அம்பானியும் அதானியும் தான் சார் இங்க பிரதமராக இருக்க முடியும். அம்பானியும் அதானியும் தான் சார் இங்க முதலமைச்சராக இருக்க முடியும். காசுக்கு தானே சார் மக்கள் ஓட்டு போடுறாங்க. நீ யாரை கேவலப்படுத்துற? மக்களை கேவலப்படுத்துற. மக்கள் காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்க, நீ கேவலப்படுத்துற மக்களை. அப்ப காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறதா இருந்தா இங்க பணம் வைத்திருக்கிற எல்லாரும் வெற்றி பெற்றுலாமே. உனக்கு காசு கொடுக்குற வைகுண்டராஜன் வெற்றி பெற்று விடலாமே. உனக்கு காசு கொடுக்குற பிஆர்பி ஜெயிச்சிடலாமே. ஏன் அவங்க எல்லாம் தேர்தல் காலத்துக்கு வர்றது இல்ல? ஏன் அவங்க எல்லாம் தேர்தல்ல போடுற? அவங்கள்ட்ட இல்லாத பணமா சார்? அம்பானி கிட்ட அதானி கிட்ட இல்லாத பணமா சார்? அவங்க எல்லாம் வந்து பணத்தை செலவு பண்ணி ஒரு தொகுதியில எம்பி ஆயிடலாமே, எம்எல்ஏ ஆயிடலாமே, ஒரு ஊர்ல ஒரு நாட்டுல முதலமைச்சர் ஆயிட்டு போயிடலாமே. ஏன் அவர்களால் ஆக முடியல? அப்போ பணம் இங்க இல்ல பிரதானம். நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க மக்களை கேவலப்படுத்துகிற வேலையை இந்த அயோக்கிய புரோக்கர் செய்து கொண்டிருக்கிறார். காசு வாங்கிக்கிட்டு ஓட்டு போடுறாங்க, காசு வாங்கி கொண்டு வாக்களிப்பவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் பணம் என்பதையே எதிர்பார்க்காமல் ஜனநாயக கடமை ஆற்றுபவர்களுடைய எண்ணிக்கை தான் சார் 80 விழுக்காடு தமிழ்நாட்டுல. காசு கொடுத்தா திருப்பி அனுப்புகிற காட்சிகளையும் தமிழ்நாடு பார்த்திருக்கிறது. பல இடங்கள்ல மக்கள் எங்களுக்கு வேண்டாம்னு திருப்பி அனுப்புற காட்சிகளையும் பார்த்திருக்கிறது. எங்க வீட்டுல எல்லாம் ஒரு நாள் கூட காசு கொடுத்து எந்த அரசியல் கட்சி வந்தாலும் எங்க வீட்டுல விட மாட்டாங்க சார். நான் பெருமிதத்தோடு சொல்கிறேன். எங்க அம்மாவா இருந்தாலும் சரி, என் சகோதரிகள் எங்க வீட்டுல இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, எந்த கட்சி காசு கொண்டு வந்தாலும் விட மாட்டாங்க. நீங்க போங்க, எங்களுக்கு தெரியும்னு சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க. இப்படிப்பட்ட குடும்பங்கள் தான் தமிழ்நாட்டில் நிரம்ப இருக்கிற குடும்பங்கள். நீ அவர்களை கொச்சைப்படுத்துகிற வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற. எனவே இந்த காசு கொடுக்காம எனக்கு கூட்டம் வருது, நான் கூட்டத்தை கூட்டுறேன், நீ கூட்டத்தை கூட்டிக்காமி. உதயநிதி ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரத்திற்கு போனார, எங்கேயாவது காசு கொடுத்து கூட்டத்தை கூப்பிட்டாங்களா? தேர்தல் பிரச்சாரத்துக்கு லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு வந்தார்கள், பாத்தீங்களா இல்லையா? அவரோட கான்வாய் நகர முடியாத அளவுக்கு கூட்டங்களை தமிழ்நாடு பார்த்தது. அப்படி ஏதாவது ஒரு கூட்டம் வந்துச்சா? நீ ஒட்டு மொத்தமா தமிழ்நாட்டுல ஒரு கூட்டம் தான் போடுவேன். நல்லா நீங்க யோசிச்சு பாருங்களேன். சீமானுக்கு அலையலையாக திரண்டு வருகிற மக்கள். உண்மைதானே? அவர் அப்படித்தானே சொல்ல வர்றாரு. சரி, சீமானுக்கு திரண்டு வருகிற மக்கள் திரள் என்பது ஒரு பெரிய திரட்சின்னு நீங்க வச்சுக்கிட்டா, ஏன் சார் சீமானு ஒவ்வொரு தொகுதிக்கும் ஓட்டு கேட்க போகும்போது அவருடைய டெம்போ டிராவலர் முன்னாடி லட்சக்கணக்கான பேர், ஆயிரக்கணக்கான பேர் கூடுறது இல்லை? நீங்க பாத்திருக்கீங்களா? டெம்போல நின்று அவர் ஓட்டு கேட்பாரு. முன்னாடி ஒரு 300 பேர் தான் நிற்பான். அப்போ ஒரு தொகுதிக்கு அதிகபட்சமா 150 இருந்து 300 பேர் தான் இருக்கான். ஒரு தொகுதிக்கே மொத்தமாவே 150 to 300 பேர் தான் இருக்கான். ஒரு தொகுதியினுடைய வாக்காளர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு? 70,000, 80,000, 1,00,000. அதுல 300 பேர் தான் சீமானுக்குன்னு வந்தவன். அதுல 100 பேர் சீமானோட ரெகுலரா போய்கிட்டே இருக்கிறவன். சம்பளம் வாங்கிட்டு 100 பேர் ரெகுலரா சீமானோட டிராவல் பண்றவன். 200 பேர் தான் அந்த தொகுதியில வந்திருக்கான் அதிகபட்சமா. ஆனா திமுகவுக்கு அப்படியா? அதிமுகவுக்கு அப்படியா? இன்ன பிற கட்சிகளுக்கு அப்படியா இருக்கிறது? ஒட்டு மொத்தமா தமிழ்நாடு முழுக்க தொகுதிக்கு 200 பேர் 200 பேர்னு திரட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 234 தொகுதிக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 50-60,000 பேர் வந்துருவாங்க. அது ஒரு பெரிய மாஸ் கிரௌடா இருக்கும். தமிழ்நாடு முழுக்க நடத்துறது இல்ல. திமுக தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டம் நடத்துச்சு. எல்லா இடங்களிலும் 10,000 பேருக்கு குறைவானவர்கள் பங்கேற்றுக்கிறாங்க. அப்ப அது மக்கள் சமுத்திரத்தை உள்ளடக்கிய கட்சியா? நீங்க மக்கள் சமுத்திரத்தை உள்ளடக்கிய கட்சியா? நீங்க யாரை கேவலப்படுத்துற வேலையை செய்றீங்க? உண்மையும் நேர்மையுமாக கொள்கைக்காக இயங்கி கொண்டிருப்பவர்களை கேவலப்படுத்துகிற வேலையை சீமான் செய்து கொண்டிருக்கிறார். இப்படியே சீமான் தொடர்ச்சியாக மக்களையும் ஒரு லட்சிய வேட்கைக்காக இயங்குபவர்களையும் கேவலப்படுத்துவார்கள் என்று சொன்னால், நான் நல்லா ஒரே ஒரு விஷயத்த ரொம்ப திடமா சொல்றேன். காலனிக்கு கேவலங்கிறதுனால காலனியை கழட்டி அடித்து விடக்கூடாது என்று தமிழ்நாட்டு மக்கள் காத்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு சூழல் வரும் என்று சொன்னால் நானே அந்த வேலையை செய்கிற இடத்துக்கு வந்து நிற்பேன் என்பதை சீமானுக்கு பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அப்ப இந்த திருக்குறளை வந்து மலம்னு சொன்னாரு, தமிழை காட்டு மிராண்டி மொழின்னு சொன்னாரு, சனியன்னு சொன்னாரு, எல்லாமே போய் தான்றீங்களா? நேற்று பேசின எல்லாமே போய் தான்றீங்களா? சார், ஒன்னே ஒண்ணு நான் சொல்றேன். பெருஞ்சித்திரனார் பெரியாரால் தான் இந்த இனத்துக்கு விடுதலை தர முடியும்னு எத்தனை பாடல்களை இயற்றி தந்தார். பெருஞ்சித்திரனாரை விட பெரியாரை கொண்டாடியவர் ஒருவர் உண்டா? தமிழை காட்டு மிராண்டி மொழின்னு பெரியார் சொன்னார். சொன்ன உடனே அந்த மொழி குறித்த ஆய்வுகளை மேற்கொண்டு கொண்டிருந்த பெரியார் இன விடுதலை, பெண்ணிய விடுதலை, சமூக நீதி, இவை எல்லாவற்றிலும் அவர் பெரியார். மொழி ஆராய்ச்சியில் அவர் சிறியார்னு எழுதினார். நெஞ்சுரத்தோடு எழுதினார் சார் பெருஞ்சித்திரனார். பெருஞ்சித்திரனார் இப்படி எழுதிட்டாரேன்னு பெரியார் கோச்சுக்கல, இப்படி எழுதிட்டமேன்னு பெருஞ்சித்திரனாரும் கோச்சுக்கல. ஆனா இந்த விமர்சனம் எத்தகைய விமர்சனம் என்று சொன்னால், அதன் பிறகு பெருஞ்சித்திரனார் பெரியார் எந்த நிலைப்பாட்டை எடுத்தார் என்று புரிந்து கொண்டார். எந்த நிலைப்பாட்டை எடுத்தார்னு புரிந்து கொண்டாரா? புரிந்து கொண்டதற்கு பின்னால் பெருஞ்சித்திரனார் சொன்னார், அவரை விட நல்ல தலைவர்கள் தேவைப்படுகிறார்கள் மொழிக்கு. மொழி வழியில் அவருக்கு புரிதல் இல்லாததை நான் உணர்கிறேன். ஆனால் அவரை விட நல்ல தலைவர் இல்லை என்கிற காரணத்தால் அவரே தலைவராக ஏற்கிறேன்னு சொன்னார். இதுதான் நிதர்சனம். புரிஞ்சுச்சா உண்மை என்னன்னு? இந்த நிலைப்பாடுதான் இப்போதைய நம்முடைய நிலைப்பாடு. ஏன் தமிழை காட்டுமிராண்டி மொழின்னு சொன்னாரு? உன்னுடைய மொழியில் இடைச்சொருகல்கள் சேர்ந்ததற்கு பின்னாலும் அதை நீ கண்டுகொள்ளாமல் இருக்கிறாய்.
அது உன் மொழியை பால்படுத்துகிறதுன்னு சொன்னவரும் பெரியார் தான். மொழி சீர்திருத்தத்தை கொண்டு வந்தவர் யார் சார்? எழுத்து சீர்திருத்தத்தை கொண்டு வந்தது யார்? அதையும் பேசுங்க, அதையும் சொல்லுங்க. எழுத்து சீர்திருத்தத்தை கொண்டு வந்தது யார்? எழுத்து சீர்திருத்தம் யார் மூலமாக நடைமுறைக்கு வந்தது? நீங்க ஆண்டாளினுடைய திருப்பாவை பாசுரங்களில் தான் தமிழ் இருந்தது, அதுதான் தமிழ் இலக்கியம் என்று சொல்லிக் கொண்டிருந்தீர்களா இல்லையா? அதே மாதிரி ராமாயணத்தில் தான் தமிழ் இருக்கிறது, கம்பன் யாத்து தந்த ராமாயணம் தான் தமிழ் என்று சொல்லிக் கொண்டிருந்தீர்களா இல்லையா? அதன் பிறகு தமிழ் என்பது எத்தகைய மொழி, அந்த மொழியினுடைய ஆளுமை எத்தகையது, அந்த மொழி எப்படிப்பட்ட மொழியாக இருந்தது என்பதெல்லாம் யாருக்கு பின்னால் பேசப்பட்டது? நான் பெரியாருக்கு தான் மொத்த ரைட்ஸும் சொல்ல வரல. பெரியார் சொன்னதற்கு பின்னால் காரணம் இருந்தது. பெரியார் தான் சொன்னாரா சார், எனக்கு தேசாபிமானமும் கிடையாது, பாஷாபிமானமும் கிடையாது, நான் பாதிக்கப்பட்டவன் பக்கம் நிக்கிறேன்னா நான் ஒரு மனிதாபிமானிடா, எனக்கு தேசாபிமானம் கிடையாது, தேசாபிமானி இல்ல, நான் பாஷாபிமானி இல்லைன்னு சொல்லிட்டு செத்துட்டார் சார் அந்த ஆளு. அவர் என்ன சொல்லாமலா செத்தார்? உன்ன மாதிரியா நிலைப்பாடை மாற்றிக்கொண்டு அவருடைய நிலைப்பாடு மிக தெளிவானது. அவர் தான் சொன்னாரு, பார்ப்பனர் அல்லாதாரால் பார்ப்பனருக்கு அநீதி இழைக்கப்பட்டால் நான் பார்ப்பனர்கள் பக்கம் நிற்பேன்னு சொன்னார் சார். நீங்களும் நானும் சொல்லிடுவோமா? இன்னைக்கு பார்ப்பனர்கள் பக்கம் நிற்போம்னு சொல்லிடுவோமா? இன்றைக்கும் அவர்களை எந்த இடத்தில் நாம் வைத்து பார்க்கிறோம் என்பது எல்லோருக்கும் தெரியும். நாம சொன்னா கூட அவங்க நம்ப மாட்டாங்க, அது வேறு. ஆனால் அந்த தலைவர் சொன்னாரு, அநீதி யாருக்கு இழைக்கப்படுகிறதோ நான் அநீதி இழைக்கப்பட்டவன் பக்கம் நிற்பேன் என்று சொல்லிவிட்டு போனார். அப்ப இந்த மொழியில இடைச்சொருகல்கள் இருந்தது. இந்த மொழி ஆன்மீகத்துக்கான மொழியாக மாறி போனது. அதனால் இதை காட்டுமிராண்டி மொழி என்று பெரியார் சொன்னதை அன்றைக்கு இருந்த பெருஞ்சித்தனாரும் விமர்சித்திருக்கிறார் என்பதை நாம பார்க்கிறோம். அதெல்லாம் யாருமே இல்லை என்று மறுக்கவே இல்லை. நான் கேட்கிறேன், திருக்குறள் அவமதிச்சிட்டார் பெரியார், உனக்கு ரொம்ப ரோஷம் வருது. பெரியார் செத்துப்பட்டாரு, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. பெரியார் இன்னைக்கு உயிரோட இல்ல. உயிரோடையே இங்க ஒருத்தர் இருந்துகிட்டு திருவள்ளுவருக்கு காவி சாயம் அடிச்சுக்கிட்டு தமிழ்தாய் வாழ்த்தை நான் மதிக்க மாட்டேன்னு சொல்லி, தமிழ்தாய் வாழ்த்தெல்லாம் ஒரு வாழ்த்து மொழியே கிடையாது, ஒரு வாழ்த்து பாடலே கிடையாது, தேசிய கீதத்தை போடுன்னு சொல்லி தமிழ்நாட்டு மக்களை அவமதிச்சு பண்ண நீ என்ன செஞ்சு கிழிச்ச? தூக்கிடுவேன் அப்படின்றாரு. நேத்து புக் ஃபேர்ல பாண்டிச்சேரியோட அந்த தமிழ்தாய் வாழ்த்து பாடுறாரு. கிட்டத்தட்ட அதுதான் நான் கேட்கிறேன். நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்க இதை மொழி வாழ்த்துன்னு வச்சுக்க வேணாம். அந்த மொழி வாழ்த்து தமிழ்தாய் வாழ்த்துன்னு அங்க இருக்குல்ல, பாண்டிச்சேரி தமிழ்தாய் வாழ்த்து, அது யார் எழுதுனது? பாரதிதாசன். பாரதிதாசன் எழுதுனது தானே. பாரதிதாசன் என்ன உங்க வீட்டு கொள்ள பக்கத்துல உன் கொள்கைக்கு கொடை பிடிச்சவரா? அவர் திராவிட இயக்கத்தினுடைய கவிஞர் சார். அவரு தன் வாழ்நாள் எல்லாம் திராவிட இயக்கத்துக்காக எழுதி தீர்த்த பெருமகன் பாரதிதாசன். நீ யாரை கொண்டாடணும்னு நினைக்கிறியா? அவனே எங்காலியா? உனக்குன்னு ஒருத்தனை உற்பத்தி பண்ணி நீ கொண்டாடணும்னா நீ மாப்போசியை தான் கொண்டாடணும். மாப்போசியை தவிர உனக்கு முன்னத்தி ஏற்கனவே. நீ இனிமே பெரியாரெல்லாம் முன்னத்தி ஏறினா செருப்பு கழட்டி உன்னை அடிச்சிருவோம் நாங்க. நீ முன்னத்தி ஏறுன்னு சொல்லிட்டு பின்னாடி விமர்சிக்க கூடாது. நீ பெரியார முன்னத்தி ஏறுன்னு சொல்லிட்டு அயோக்கியத்தனம் பண்றதுக்கு எங்க தலைவரை நீ பயன்படுத்தாத, எங்க தலைவர்களை நீ திருடாத, எங்க கவிஞர்களை நீங்க திருடாத, எங்க அறிஞர்களை நீ திருடாத, எங்க பாரதிதாசனை நீ உரிமை கொண்டாடாத. உனக்கு ஒரு ஆள் இருக்கான்ல, நீ தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு இருக்கல, உன் தமிழ் தேசியத்துக்கு முன்னத்தி ஏறி யாருன்னு இங்க தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். மாப்போ சிவஞானம் தான் உனக்கு முன்னத்தி ஏறி போய் கொண்டாடு. நீ எங்கால கொண்டாடுறதுக்கு உரிமை கொண்டாடிட்டு வராது. எங்காலாவே இருக்கணும். நீ அதை உருமாற்றம் செய்யற வேலையை செய்யக்கூடாது. அதுதான் நான் இந்த நேரத்துல சீமானுக்கு சொல்ல விரும்புறேன். எனவே சீமானுடைய இந்த கூற்று இருக்கிறது அல்லவா, இந்த கூற்று என்பது பெரியாரை கொச்சைப்படுத்துகிற வேலை அல்ல, மாறாக நாக்பூர் கும்பலுக்கு காவடி தூக்குகிற வேலை. நாக்பூர் கும்பல் கொடுத்திருக்கிற பணியை புரோக்கராக இருந்து செய்து முடிக்கிற வேலையை தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு சீமான் செய்கிறார். அவ்வளவுதான். இது குறித்து வேறு செய்திகள் பேசுவதற்கே இல்லை. தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. The Chennai Silks. Let the celebrations begin.